இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. நம்ம போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் இப்போ பாடியில் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூப்பரான கலெக்ஷன்ஸு, ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் ஆகிட்டிங்க, இந்த அதிரடியான கலெக்ஷன்ஸு மிஸ் ஆகிடுவீங்க. நான் இங்கே தான் பார்த்துருக்கேங்க. எவ்வளோ பெரிய ஷோரூம், சூப்பரான கலெக்ஷன்ஸ், யூனிக்கான பீசஸ்ஸு, ஹாரம், நெக்லீஸுக்கு மாடல்ஸாக அது எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. நான் 1 by 1 எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரியல் சுவாமி அப்படியே பதிச்சிருக்காங்கங்க. பெரிய டாலரு, அந்த டாலர் கீழே அந்த ஹேங்கிங் நக்ஷி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் ஃபினிஷிங்கு, அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இதே மாதிரி சேம் உங்களுக்கு கழுத்தில் போட்ட இந்த ஃபீல் வருங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான பீஸுங்க. அதிரடியாக இருந்துச்சு. எவ்வளோ அழகான ஒரு ஹாரம் கலெக்ஷன் பாருங்கள். நான் அங்கே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நான் கழுத்தில் போடும்போது அவங்க சொன்னது அப்ராக்ஸாக தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு, அது எவ்வளோ வேஸ்டேஜ், எவ்வளோ வெயிட்டு கரெக்டாக இருக்குது அன்னைக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கம்பல்சரி போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் பாடி ஷோரூமுக்கு போக வேண்டியது தான். இந்த ஹாரம் பாருங்கள், நக்ஷி பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு டாலர் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சுங்க. 6 சவரம் கிட்ட இருந்துச்சு. இந்த ஹாரம் மாங்காய் ஹாரம், ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னு, திலகம் ஷேப்பில் நம்மளுக்கு குந்தன் ஒர்க்ஸ் கீழே ஹேங்கிங்கில் நக்ஷி பால்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குது பாருங்கள். அழகாக இருந்துச்சுங்க. எல்லா ஒரு பீஸு யூனிக்காக இருக்குது. அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. நான் இங்கே அழகழகாக பார்த்துருக்கேன். நெக்லீஸு, ஹாரமும், பேங்கிள்ஸு, அப்பா 1 2 எவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க. ஷோரூம் கூட அவ்வளோ பெரிய ஷோரூம். நம்மளுக்கு இந்தியாவிலவே பிக்கெஸ்ட் ஷோரூம்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெருசாக இருக்குங்க. எவ்வளோ நகை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இங்கே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஹாரம் பாருங்கள், கழுத்தில் போட்டால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான காசு மாலை, ப்ளஸ்ஸு மேலே அந்த சங்கமு இருக்குமில்ல, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு முகப்பு திலகம் ஷேப் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. யூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹாரம் தான். எவ்வளோ லுக் இருக்குது பாருங்கள். 12 பவுன் கிட்ட இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. எங்கே அந்த ஸ்டோன்ஸ் விழுந்துருமான்னுட்டு நான் ரிவர்ஸுக்கு அப்படி இப்படி கூட செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எங்கே விழுந்துருமான்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸ்டோன்ஸுக்கு, அந்த குந்தன் ஒர்க்ஸ்க்கு, அந்த பேர்ல்ஸுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, 3 லேயர்ஸில் பால்ஸ் வச்ச ஹாரந்தாங்க. நம்ம கிருஷ்ண பெருமாள் அவ்வளோ அழகாக ஃப்ளூட் வச்சுட்டு இருக்கார் டாலரில். நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். அதுக்கு சுத்த கெம்பு ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் முத்து வருது. குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் இருக்குது இல்லைங்க, அது மாதிரி குட்டி குட்டி முத்து வருது. சூப்பரான பேட்டர்ன். இது எல்லாமே ஆந்திராவில் தான் ரொம்ப ஃபேமஸுங்க. தமிழ்நாட்டில் நான் எங்கே இது மாதிரி டாலர்ஸு, அந்த மாதிரி பால்ஸ் வச்ச செயினுக்கு டாலர் நான் பார்த்ததே இல்லை. போத்தீஸில் தான் இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி வேணுமன்னா பாடி போத்தீஸ் ஷோரூமுக்கு போயிடுங்க. அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது 7 சவரம் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது மாதிரி ரூபி அண்ட் எமரால்டு, இந்த மாதிரி ஹாரம், காசு வச்ச மாதிரி, அந்த பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி பேட்டர்னுங்க. இது யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எம்போஸாக இருக்குங்க. 10 சவரத்துக்கு பார்க்குறதுக்கு என்னவோ 15 சவரம் மாதிரி லுக் இருக்குங்க. அவ்வளோ கிராண்டான ஒரு வெட்டிங் பீஸ்ன்னு தான் சொல்லணும். க்யூட்டாக ஒரு முத்து தொங்குற மாதிரி தான் அந்த பீட்ஸ் இருக்கும். இதில் ரூபி பீட் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு. அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்கள். அந்த டாலரில் பெருமாளோட ஃபேஸ் இருக்குது. நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். 2 லேயர்ஸில் நக்ஷி பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. 6 சவரம் கிட்ட இருக்குது. இது 7 சவரம் கிட்ட இருக்குது. 8 சவரம் கிட்ட இருக்குது இந்த மாடலில். சூப்பராக இருக்குல்ல. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். குந்தன்ஸ் ஒர்க்ஸ் வச்சு கீழெல்லாம் நார்மல் பிளெயின் பால்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பம்ப்கின் அந்த ஷேடு வர மாதிரி எமரால்ஸு ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகான க்யூட்டான பேட்டர்ன் பாருங்கள்.
கழுத்தில் போட்டால் உங்களுக்கும் சேம் எனக்கு போட்டால் எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு ஏதோ சுமாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலெக்ஷன் எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு காட்டினேன். ஏங்க இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ட்டு ஸ்கீம் போட்டு வாங்கிக்கோமான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நகாஸ் மாடலுங்க. பேக் சைடு கோல்டு பிளேட் க்ளோசிங்கில் வந்திருக்கு. அம்மனோட உருவம் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு வந்து ஏன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். கழுத்தில் போட்டால் 3/4 மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் ஹாரம் மாதிரி. இல்லை இன்னும் லென்த்து வேணுமுன்னா பேக் சைடு லிங்க் வச்சுட்டிங்கன்னா இன்னும் லென்த்தாக வரும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க. 8 பவுனுன்னு தான் சொல்லியிருக்காருங்க. அவ்வளோ அழகான யூனிக்கான பீஸுங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு காயின் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபெதர் விரித்த மாதிரி ஒரு பாக்ஸாக எவ்வளோ அழகாக ஒரு லிங்க் அவ்வளோ கெட்டியாக பற்ற வச்சுருக்காங்கங்க. ஸ்ட்ராங்கான பீஸு, யூனிக்கான ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க இது. நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் இது மாதிரி ட்ரெண்டியான பீஸு. இந்த ஹாரம் பாருங்களேன், 25 சவரம் கிட்ட இருக்குது. சாலிட்டான பேட்டர்ன் தாங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு டைமண்ட் வருது இல்லைங்க, அதில் அன்கட் டைமண்டுன்னுட்டு நிறைய பேருக்கு வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த பேட்டர்னில் ஒரு ட்ரெடிஷ்னலான மாங்காய் ஷேடு, அந்த மாங்காய் மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த சைடு அந்த சைடு ஒரு பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி கொடுத்துட்டு டாலர் வந்து எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அந்த டாலரில் தொங்குறதுக்கு பெரிய பெரிய எமரால்ட் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அதிருதுங்க அந்த ஹாரம். அடுத்தது இது மாதிரி பீட்ஸ் வச்ச ஹாரம் கூட அவைலபிள் இருக்குங்க. 7 சவரம் கிட்ட இருக்குது. நகாஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அம்மனோட அந்த டாலரு, அந்த சைடு இந்த சைடு முகப்பு, ஒரு 5 லேயர்ஸில் அந்த பீட்ஸ் வர மாதிரி. இங்கே வந்து நான் க்ரீன் வேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெரூன் வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குது. இல்லை ஒயிட்டில் வேணுமன்னாலும் நீங்கள் ஆர்டர் எடுத்து கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸுக்கு என்ன அந்த பீட்ஸு என்ன சாரீக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. சூப்பரான கலெக்ஷன் தான் இதுவுமே. கீழே வந்து அந்த முத்து பதிச்ச மாதிரி அந்த ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு. இந்த பீஸ் பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே அன்கட் டைமண்ட்ஸ், குட்டி 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 டைமண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. பெருமாளோட ஃபேஸ் இந்த சைடு அந்த சைடு ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு மேலே போக போக திலகம் ஷேப்பில் அந்த டாலர்ஸ் எல்லாம் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு எமரால்ட் பீட்ஸு அண்டு முத்து குட்டி குட்டி முத்து பதிச்சிருக்காங்க. இந்த டாலர் தாங்க வேறு லெவலுங்க. நம்ம சார் வந்திருக்காரு பாருங்கள், பெருமாள் சார் எப்படி இருக்காருன்னுட்டு. சாலிடான டாலருங்க. சாமியோட அந்த நாமம் பாருங்கள், அதுக்கு கீழே கால் பாதம் கிட்ட அப்பா பார்த்தாலே தெய்வமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கு கீழே லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இன்னொரு டாலர் வருது. செம்மையான ஒரு லுக்கான சூப்பரான பேட்டர்னுங்க. ரூபி ஸ்டோன்ஸும் அங்கங்கே ஒன்று வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அந்த லுக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. மேலே லேயர் ஃபுல்லாக முத்து வருதுங்க. சூப்பராக இருந்துச்சு. யூனிக்கான பீஸுங்க. 20 சவரம் கிட்ட இருக்குது. கோல்டு வெயிட் மட்டுமே. அப்பா எப்படி இருக்குது தெரியுங்களா. நேராக பார்க்கும்போது அப்படியே அதிருதுங்க அந்த ஹாரம். நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன், போத்தீஸில் தான். சூப்பரான கலெக்ஷனுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ரூபி எமரால்ஸ் வச்சு காசு மேலே கூட அவைலபிள் இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்களும் பாடி ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். போத்தி ஸ்வர்ணமஹால் வேறு லெவலான கலெக்ஷன்ஸ் எங்கே பார்த்துருக்கவே மாட்டிங்க. அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி காஃபி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.